ஹாய், வெல்கம் டு மதி ஃபுட்டியூப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செட்டிநாடு ஸ்டைலில் ஒரு சிக்கன் குழம்பு. இந்த குழம்பு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 2 பட்டை, 2 பிரியாணி இலை, ஒரு அன்னாச்சி பூ, 4 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு ஜாதிபத்திரி, கொஞ்சமாக கல்பாசி, 1 டீஸ்பூன் சோம்பு போட்டு லைட்டாக வறுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வறுத்துட்டு இதை ஆற விட்டு நல்லா ஃபைன் பவுடராக மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் நம்ம அரைச்செடுத்த அந்த பவுடரை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை முதல்ல எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், இதை போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு இது நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கணும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இதில் 2 தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், இதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் மிளகு பொடி, 2 டீஸ்பூன் மல்லிப்பொடி போட்டு இதை நல்லா வதக்கிக்கிடலாம். எண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் சிக்கனை சேர்த்துடலாம். நான் 1/4 கிலோ கோழி எடுத்து அதை நல்லா மஞ்சள் பொடி போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். நான் இன்றைக்கி செய்கிறது நாட்டுக்கோழியில். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை மூடி போட்டு நம்ம சிக்கன் வேகிறதுக்கு 3 விசில் வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ அரைக்க வேண்டியதையும் பார்த்துடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய சில் தேங்காய் அதை கட் பண்ணி போட்டு நல்லா ஃபைனாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்தளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ சிக்கன் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குது. இப்போ இதில் நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டு இதில் சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணி கலந்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு பச்சை மிளகாவை கிள்ளி போட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க. கடைசியாக இந்த மிளகாவும் கருவேப்பிலையும் போட்டால் குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு சிம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கடைசியாக கொஞ்சமாக பொடிசாக கட் பண்ணி வச்ச மல்லியில் தூவிட்டு கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், சூப்பரான செட்டிநாடு ஸ்டைல் சிக்கன் கிரேவி நாட்டுக்கோழியில் செஞ்சது ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மதி ஃபுட் டிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.